This video is sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing இலிருந்து ஒரு அரிய வேலை வாய்ப்பு work from home based on mobile part time full time jobs available. இதில் housewife students மற்றும் வேலை தேடுபவராக இருந்தால் உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இது. நீங்கள் இந்த டைமில் தான் ஒர்க் பண்ண வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணினாலே போதும். நீங்கள் இந்த SBO ஜாபில் இணைய விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணவும். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நமக்கு தெரிந்த பிரசித்தி பெற்ற கோயில்களில் நமக்கே தெரியாத அதிசயங்களை பற்றித்தான் இப்போது பார்க்க போகிறோம். சோட்டானிக்கரை பகவதி அம்மன் ஒரு நாளுக்கு 3 விதமான ஆடைகளை அணிந்து 3 வடிவங்களில் காட்சி தருகிறாள். காலையில் வெண்ணிற ஆடையுடன் சரஸ்வதி தேவியாகவும், உச்சி வேளையில் செந்நிற ஆடையுடன் லக்ஷ்மி தேவியாகவும், மாலையில் நீல நிற ஆடையில் துர்கா தேவியாகவும் காட்சி தருகிறாள். இந்த மூவகை தரிசனத்தை காண்பவர்கள் நினைத்தது நிறைவேறுமாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கீழ் கோபுரத்தின் நடுவிலிருந்து மேல் கோபுரம் நோக்கி ஒரு கோடு போட்டால் அது சிவலிங்க பெருமானின் வழியாக செல்லும். அதுபோல் வடக்கு தெற்கு கோபுரங்களுக்கு இடையே கோடிட்டு பார்த்தால் அது சுந்தரேஸ்வரர் சந்நிதியை 2ஆக பகிர்ந்து செல்லும். இந்த அமைப்பு அந்த கால சிற்பிகளின் அபரிதமான திறனை வெளிப்படுத்துகிறது. திருவண்ணாமலையிலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது தேவிகாபுரம். இங்குள்ள பொன்மலைநாதர் கோவிலில் அருள்பாலிக்கும் கனககிரீஸ்வரருக்கு தினமும் வெந்நீரில் அபிஷேகம் செய்கின்றார்கள். காலையில் 2 மணி நேரம் மட்டுமே பூஜை செய்வார்கள். சிவராத்திரி என்று விசேஷ பூஜைகளும் உண்டு. 108 திவ்ய தேசங்களின் முதன்மையான ஆலயமான ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள ஸ்ரீரங்கநாத பெருமாளுக்கு அமாவாசை, ஏகாதசி, மாதப்பிறப்பு ஆகிய நாட்களில் வெந்நீரால் அபிஷேகம் செய்வார்கள். வேறு எந்த திவ்ய தேசத்திலும் இதுபோல் செய்வது இல்லை. கும்பகோணம் நல்லாம் தளத்தில் உள்ள ஆலயத்தில் நடராஜர் சுயம்பு வடிவத்தில் காட்சி தருகிறார். இவர் கையில் ரேகையும் காலில் பச்சை நிறமும் நன்கு தெரிகிறது. இவரை சற்று தொலைவில் இருந்து பார்த்தால் 50 வயது முதியவர் போலவும், அருகில் பார்த்தால் 30 வயது இளைஞர் போலவும் காட்சி தருகிறார். விழுப்புரத்தை அடுத்த ரிஷிவந்தில் உள்ள முத்தாம்பிகை சமேத அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தில் மூலவராக விளங்கும் லிங்கத்திற்கு தேனாபிஷேகம் நடைபெறும் போது லிங்கபானத்தை நன்கு கவனித்து பார்த்தால் அம்மன் தன் கைகளில் கிளிகளை வைத்துக் கொண்டு நிற்பது போன்ற தோற்றத்தை காணலாம். மற்ற நேரங்களில் லிங்கம் சாதாரணமாகத்தான் தெரியும். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள உற்சவ நந்தீஸ்வரர் அனுமன் போன்ற தோற்றத்துடன் உள்ளார். 2 கரங்களை கூப்பி மான் மழுவுடன் உள்ளார். மான் மழுவினை மறைத்துவிட்டு பார்த்தால் இது நந்தி அனுமன் போன்றே காட்சியளிப்பார். அருப்புக்கோட்டை அருகில் உள்ள திருச்சுழி என்ற ஊர். இங்குள்ள சிவன் கோவிலில் காணப்படும் நடராஜர் பச்சிலை மூலிகையால் ஆனவர். தஞ்சை அருகே உள்ள தென்குடி திட்டத்தில் உள்ள வசிஷ்டேஸ்வரர் ஆலய கருவறை விமானம் சந்திர காந்தக்கல் வைத்து கட்டப்பட்டது. இக்கல் சந்திரனிடமிருந்து கிரகணங்களை பெற்று அதை 24 நிமிடத்திற்கு ஒரு முறை மூலலிங்கத்தின் மேல் விழச் செய்து அபிஷேகம் செய்கிறது. நாம் சாதாரணமாக கோவில் உண்டியலில் பணம், ஆபரணங்களை தான் காணிக்கையாக போடுவோம். ஆனால் இலங்கையில் கதிர்காம முருகன் ஆலயத்தில் காணிக்கையாக காசோலையை எழுதி போடுகின்றனர். இதிலேயே மிக உயரமான முருகன் சிலை மலேசியா நாட்டின் தலைநகரான கோலாலம்பூரில் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 140 அடி உயரம் கொண்ட சிலை இது. தமிழக சிற்பிகள் 15 பேர் சேர்ந்துதான் இந்த சிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். திருக்கண்ணமங்கை தளத்தில் உள்ள தாயார் சன்னதியில் 2 ஜன்னல்கள் உள்ளது. இதில் தேனீக்கள் கூடு கட்டுகின்றன. மாதம் முதல் ஆனி மாதம் வரை சூரியன் வலப்பக்கம் சஞ்சாரம் செய்யும் போது தேனீக்கள் வலப்புறம் ஜன்னலில் கூடு கட்டுகின்றன. ஆடி மாதம் முதல் மார்கழி வரை சூரியன் இடப்பக்கம் சஞ்சாரம் செய்யும் போது இடப்புறம் உள்ள ஜன்னலில் கூடு கட்டுகின்றன. இந்த அதிசயத்தை இன்றும் காணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.